Best crypto app for 2024. நார்மலாக கிரிப்டோ கரன்சி விஷயங்களை செய்கிறதுக்காக பாவிக்கிற ஆப் பார்த்தீங்கன்னு சொன்னால் எக்ஸ்சேஞ்சஸ்ன்னு சொல்லுவாங்க. அதை தாண்டி ட்ரேடிங் போர்ட்ஸ் அதுன்னு சொல்லி நிறைய வகையான கிரிப்டோ கரன்சி ஆப்கள் இருக்கும். ஆனால் மெயினாக கிரிப்டோ கரன்சி வாங்குறதுக்கு விற்கிறதுக்கு கிரிப்டோ கரன்சியில் செய்ய வேண்டிய ஃபியட்டா கிரிப்டோவை மாற்றுற கிரிப்டோ இன்னொரு கிரிப்டோவை மாற்றுற திரும்ப ஃபியட்டா மாற்றுற இது மாதிரியான பேசிக் விஷயங்கள் எல்லாம் செய்கிறதுக்கு பாவிக்கிற பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எக்ஸ்சேஞ்சஸ்ன்னு சொல்லுவாங்க. எக்ஸ்சேஞ்சஸில் 2 வகையான எக்ஸ்சேஞ்சஸ் இருக்குது. சென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்ச் இருக்குது, டீசென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்சஸ் இருக்குது. டீசென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்சை பார்த்தீங்கன்னு சொன்னால் அது எந்த விதமான தேர்ட் பார்ட்டியோட கண்ட்ரோல் இல்லாமல் பியர் டு பியர் மாதிரி நடைபெறும். ஓகே, அவங்கள்ட்ட இருக்கிற கிரிப்டோவை அவங்க ஈல் ஃபார்மிங் மூலம் அந்த எக்ஸ்சேஞ்சில் லிக்விடிட்டி ப்ரொவைட் பண்ணுவாங்க. நீங்கள் போய் எந்த ஒரு கிரிப்டோவா நீங்கள் உங்களோட கிரிப்டோ கொடுத்து போட்டு மற்ற கிரிப்டோ வாங்கிக்கலாம். இது செய்கிறதுக்கு ஒரு டிரான்சாக்ஷன் ஃபீஸ் ஒன்று கொடுப்பீங்க, அது ஈல் ஃபார்மர்ஸுக்கு ஒரு ஃபீஸாக போகும். ஆனால் சென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்சஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கம்பெனி அது பின்னால் இருக்கும். அவங்க உங்களோட பணத்தை அவங்கள்ட்ட கொடுப்பீங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் வச்சு நீங்கள் மாற்றி போட்டு திரும்ப விட்ரோ பண்ணி வெளியில் எடுக்கலாம். சிலாக்கள் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் சென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்சில் வாலெட் மாதிரி பாவிப்பாங்க. அதை நான் அட்வைஸ் பண்ண மாட்டேன். நீங்கள் சென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்ச் வாலெட் மாதிரி பாவிக்கக்குள்ள நாளைக்கு அந்த சென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்சில் தான், அதாவது உங்களோட கிரிப்டோ அவங்கள்ட்ட இருக்கும். அதை நீங்கள் சென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்சில் வைக்கிற வாலெட்டை ப்ரைவேட் கீ ஆடுறீங்கன்னா அந்த தேர்ட் பார்ட்டி கம்பெனிட்ட இருக்கும். நாளைக்கு அந்த கம்பெனியில் ஹேக் நடந்தாலோ அந்த கம்பெனி பேங்க்ரப்ட் ஆகினாலோ அந்த கம்பெனி உங்களை ஏமாற்ற நினைச்சாலும் ஏமாற்றி போட்டு போனால் உங்களோட கிரிப்டோ உங்கள்கிட்ட இல்லை, உங்களோட கீ இல்லாட்டி அது உங்கள்கிட்ட இல்லை. நோட் யுவர் கிரிப்டோ, நோட் யுவர் கீஸ், நோட் யுவர் கிரிப்டோன்னு சொல்லுவாங்க. ஓகே, எப்பயுமே உங்களோட கிரிப்டோ கரன்சியை நான் கஸ்டோடியல் வாலெட்டுகளான ஹார்ட்வேர் வாலெட்டுகளில் சேமிச்சு வைக்கிறது தான் என்னை பொறுத்த வரைக்கும் புத்திசாலித்தனம். ஸோ பெஸ்ட்டான இப்போ நீங்கள் டீசென்ட்ரலைஸ் பிளாட்ஃபார்மில் நீங்கள் செய்ய போறீங்கன்னா நீங்கள் எந்த நெட்வொர்க் பாவீங்க? நீங்கள் மெட்டாமாஸ்க் பாவிக்கலாம். மெட்டாமாஸ்க் பாவிச்சு பேன்கேக் ஸ்வாப் இல்லாட்டி யூனிஸ்வாப் போன்ற பிளாட்ஃபார்மில் நீங்கள் ஒரு கிரிப்டோ மாற்றிக்கொள்ளலாம். ஆனால் நீங்கள் ட்ரேட் பண்ணுற மாதிரி தான் அதை பாவிக்கலாம். ஆனால் நீங்கள் ஃபியட் டு கிரிப்டோ, கிரிப்டோ டு ஃபியட், அடுத்தது வேறு ஸ்டேக்கிங், ஈல் ஃபார்மிங், ட்ரேடிங் சம்மந்தமான விஷயங்கள்லாம் செய்யணும்னா அநேகமாக சென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்சில் உங்களுக்கு தேவைப்படும் பாவிக்கிறதுக்கு. ஸோ அப்படி பாவிக்கிறதுக்கு பெஸ்ட்டான சென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்சஸ்கள் நிறைய இருக்குது. இப்போ நீங்கள் இருக்கிற நாடை பொறுத்து எந்த சென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்ச் அந்த நாட்டில் அவைலபிளாக இருக்குன்னு சொல்லி இருக்கும். சில நேரம் நாடுகளோட லோக்கல் சென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்சுகளும் இருக்கும், இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்சுகளும் இருக்கும். சில நாடுகளில் இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்சுகளுக்கு பயங்கரமான ரூல்ஸ் அதில் போட்டுக்கிறதால இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்சுகள் எங்களுக்கு இந்த நாட்டில் நாங்கள் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ண மாட்டோம், வெளியாகி போயிடுவாங்க. உதாரணத்துக்கு ஃபேமஸான எக்ஸ்சேஞ்சான பைனான்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் கனடாவில் சர்வீஸ் இல்லாமல் ஆக்கிட்டு போயிட்டாங்க ஒரு போன வருஷம் சம்திங். ஓகே, என்ன ஆனோம்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கூட இருக்கிறதால உங்களோட இதுக்கு நாங்கள் ஃபாலோ பண்ண மாட்டோம்னு சொல்லி வெளியே போயிடுவாங்க. ஆனால் கனடாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் லோக்கல் எக்ஸ்சேஞ்சுகள் இருக்குது. ஆனால் 2-3 இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்சும் ஸ்டில் வேலை செய்யுது. ஆனால் நீங்கள் ஸ்ரீலங்காவில் எடுப்பீங்கன்னா லோக்கல் எக்ஸ்சேஞ்ச் எதுவுமே இல்லை. ஏன்னா கிரிப்டோ கரன்சி அன்னோன் ஸ்ரீலங்காவில். கனடாவில் யூஎஸ்லாம் பார்த்தீங்கன்னா கிரிப்டோ கரன்சி லீகல் ரெகுலேட் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஸ்ரீலங்காவில் எல்லாம் ரெகுலேட் பண்ணல, ஏன்னா அந்த அளவுக்கு இன்னும் வளரல, இன்னும் முன்னேறல அந்த நாடெல்லாம். ஸோ அதுக்கு பிறகு என்ன பண்ணுவாங்கன்னா ரெகுலேட் பண்ணதுக்கு பிறகு லோக்கல் எக்ஸ்சேஞ்சுகள் யாரோட ப்ரைவேட் என்டிட்டி ஆரம்பிக்கும், அப்படி கவர்மெண்ட்டே ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் லோக்கல் எக்ஸ்சேஞ்சுகளில் நீங்கள் செய்யக்குள்ள ஃபுல்லாக எல்லாத்துமே உங்களோட கவர்மெண்ட் ரெகுலேஷனுக்குள்ள கண்ட்ரோலுக்குள்ள இருக்கும். நீங்கள் இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்சில் வைக்கக்குள்ள சில நாடுகளில் கண்ட்ரோலில் இருக்கும், சில நாடுகளில் கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கும். ஸோ நீங்கள் கனடாவில் இருப்பீங்கன்னு சொன்னால் கனடாவில் இருக்கிற பெஸ்ட்டான கிரிப்டோ கரன்சி எக்ஸ்சேஞ்ச், லோக்கல் எக்ஸ்சேஞ்ச் ப்ளஸ் இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச் டீட்டெயில்ஸ் வேணும்னு சொன்னாலோ, அப்படி இல்லாட்டி நீங்கள் வேறு நாட்டில் இருக்கீங்க பெஸ்ட்டான கிரிப்டோ கரன்சி எக்ஸ்சேஞ்சில் 10% ஃபீ ஆஃப் லிங்க்ஸ் வேணும்னு சொன்னாலோ பெஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபீ ஆஃப் லிங்க் தரேன். ஃபீ ஆஃப் லிங்க் என்னன்னு சொன்னால் நீங்கள் நார்மலாக எக்ஸ்சேஞ்சில் ஜாயின் பண்ணீங்கன்னா நீங்கள் ட்ரேட் பண்ணுற எல்லாத்துக்குமே ஃபீஸ் கொடுத்துட்டு இருக்கணும். ஆனால் ஃபீஸ் சேவிங் லிங்க்கில் நீங்கள் ஜாயின் பண்ணுவீங்கன்னா நீங்கள் கொடுக்குற ஃபீஸில் ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் உங்களுக்கு ரிட்டர்ன் கிடைக்கிற மாதிரி இருக்கும். அது பார்க்கல சின்ன அமௌண்ட் மாதிரி தான் இருக்கும். ஆனால் நீங்கள் 1 வருஷம் 2 வருஷம் சொல்லி கண்டினியூஸாக thousands of dollars நீங்கள் ட்ரேட் பண்ணுவீங்க. அது எல்லாத்தையுமே கால்குலேட் பண்ணி நீங்கள் ஃபீஸ் சேவிங் எடுத்து பார்க்கக்குள்ள அதே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா $500-600 மேலே நீங்கள் சேவ் பண்ணலாம். ஓகே, சம்மந்தமாக நிறைய வீடியோஸ் நான் HP யூடியூப் சேனலில் போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு நல்ல பெஸ்ட்டான இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச் அப்படி லோக்கல் எக்ஸ்சேஞ்ச் ஃபீஸ் சேவிங் லிங்க் வேணும்னு சொன்னால் எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பை.